ஆனால் யாரும் எதிர்க்கல. ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி இதை எதிர்க்குது அப்படின்னா இது திமுகவினுடைய வேலை தான். சில நேஸ்டி வேலையெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, வேற ஆள்கிட்ட செய்ய சொல்லுப்பா, என் பேர் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். இந்த ரவுடிங்க கிட்டலாம் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க சில விஷயங்களை. அதை மாதிரி தான் இந்த திமுக வந்து இப்போ நாம் தமிழர் கட்சியை ஒரு அவுட் சோர்சிங் ஏஜென்சியாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. என்ன சார் நீங்கள் இந்த 4 லட்சத்தை சொல்கிறீங்க, 35 லட்சத்தை, டெய்லி 100 crores டாஸ்மாகில் மட்டும் டெய்லி 100 crores கல்லா கட்டியிருக்காங்க. இதெல்லாம் வந்துங்க இன்னைக்கு நேற்று அந்த இதில் படித்த போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்போது எம்எல்ஏவை பேரம் 50 கோடி 100 கோடி கொடுத்து வாங்குறதுக்கே இவனுங்க ரெடியாக இருக்கானுங்கன்னா, அப்போது ஒரு கவுன்சிலர் ஆக போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 கோடி பேசு, நம்மளுக்கு தேவை தூக்குறோம். இவங்க வந்து உள்ளாட்சி தேர்தலில் நம்ம கவுன்சிலரை வச்சு ஒரு டார்ச்சர் பண்ண வேலையே செய்ய விடக்கூடாது மக்களுக்கு. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. உறவுகளால் நான் உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உறவுகளை இன்று நம்மோடு இருந்திருக்கும் முக்கிய விருந்தினர் அரசியல் விமர்சகர் மதிப்பிற்குரிய திரு மதிவாணன் சார் அவர்கள். டைம்ஸ் ஆஃப் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சிஎம் விஜயால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோண்டப்படும் மூளை திசை திருப்ப இந்த டிஎம்கேலாம் வந்து ஜென்சியை பயன்படுத்துகிறாங்க சார். அதுவும் மெயினாக வேறு ஆளே கிடைக்காம ஜூலி தான் அதை வந்து தலைமை தாங்குறாங்க பிஹைண்ட் த சீன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருக்குது. உங்களுடைய கருத்து என்ன சார்? அதாவது வந்து நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்குவேன். அதான் ஊழல் புகார்கள், ஊழல் குற்றச்சாட்டுகள், அடுத்தடுத்து அமைச்சர்கள் பல பேர் முன்ஜாமீன் வாங்குகிறாங்க. இன்னைக்கு கூட பாருங்கள், நேற்று மறுக்கப்பட்ட முன்ஜாமீன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் வாங்கிட்டு வந்திருக்கார் டாஸ்மாக் வழக்கில் செந்தில் பாலாஜி. ஏற்கனவே அவருக்கு வந்து அந்த குதிரை பேரம் தாவேக்கா எம்எல்ஏக்களை விலை பேசுறதுல நிபந்தனையுடன் முன்ஜாமீன். ஸோ அதனால் வந்துங்க அதெல்லாம் வந்து 1 by 1 வரும்போது திமுகவினுடைய ஊழல் சாம்ராஜ்யம் வெளியே வருதுங்க. இப்போ அதை திசை திருப்பணும். அதுக்கு என்னன்னா, இப்போ காவேரி பிரச்சனை எடுத்துக்கிட்டாங்க. இந்த ஊழல் விஷயத்தால் பாதிக்கப்படுற எல்லாருமே, நாட் ஓன்லி ஏடிஎம்கே டிஎம்கே, வேறு சிலரும் கூட ஒன்றிணைவார்கள். அதாவது நிறுவனங்கள், பெரிய பெரிய முதலாளிகள் எல்லாருமே ஒன்றிணைவாங்க. இந்த ஆட்சிக்கு எதிராக அவங்க வந்து திரள்வாங்கன்றது தான் என்னுடைய நம்பிக்கை. சார், சிஎம் விஜய் மீது ஏன் சில டிஎம்கே வந்து இந்த பெய்டு இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்கல்ல சார், ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிறது சார். அவங்க நிறைய பேர் வந்து அது ஒரு சேனல்லாம் நான் பார்க்குறேன், அநியாயத்துக்கு வந்து அவங்க பேசுகிறாங்க. ஸோ ஏன் சார் இவ்வளோ என்ன காரணம் சார்? என்னதான் பிரச்சனை? என்னங்க நீங்கள் இவ்வளோ ஈஸியாக கேட்குறீங்க? 60 வருஷமாக இவங்க மாற்றினா அவங்க மாற்றினா இவங்கன்ற மாதிரி ஆட்சியை மாறி மாறி பங்கு போட்டாங்க திமுகவும் அதிமுகவும். என்ன ஒரு அன்ரிட்டன் அக்ரிமெண்ட்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களை நோண்ட மாட்டோம், உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் எல்லாம் அது நடக்கிற மாதிரி நடக்கும், நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா எங்களை நோண்டக்கூடாது, எங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு அன்ரிட்டன் அக்ரிமெண்ட்டோடு தான் 60 வருஷமாக 2 பேர் இவனுக்கு மாற்று நான், உனக்கு மாற்று நீன்ட்டு பொய்யான ஒரு கட்டுக்கதையை மக்கள் மத்தியில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதை முடிஞ்சு போச்சு இல்லைங்களா? மே மாதம் 4ஆம் தேதி இந்த 2 பேரும் மாற்று கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர், 2 பேரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி விஜய் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கார் தேர்தல் பரப்புரையில். ஏன்னு சொன்னால் இவங்க 2 பேரும் ஒரே ஆளுங்க தான், இவங்க 2 பேருக்கும் ஒரே முதலாளி தான் சொல்லிட்டு இருக்காரு. அது வந்து மே மாதம் 4ஆம் தேதி ப்ரூவ் ஆயிடுச்சே. அமித்ஷா வந்து கால்கான் போட்டு கனெக்ட் பண்ணாருன்னு மாணிக்கன் தாக்கூர் சொல்கிறது உண்மை இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் someone has helped them, enabled them. நீங்கள் போதும், யூ பரி த ஹேச்சட், 2 பேரும் ஒன்றா சேர்ந்து விஜய் ஆட்சிக்கு வரதை தடுங்கன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் ஒரு அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தானே எடப்பாடியும் இவங்கள பேசினாங்க. பட் அது அபார்ட் ஆகிடுச்சு. ஏன் அது நடக்கலை, வெற்றி அடையலை அந்த சதி திட்டம்னா, கூட்டணி கட்சிகள் அதுக்கு ஒத்துக்கல. அதான் மக்கள் தீர்ப்புக்கு எதிராக ரொம்ப பிளேட்டண்ட்டாக போய் நின்னா அது ரொம்ப அசிங்கமாக போய்டுன்றதால அவங்க அதை ஒத்துக்கல. அதுதான்
அதனால் வந்து திமுக அதிமுக இன்னும் பல, இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் நான். இப்போ இந்த கரூரில் மரணம் அடைந்தவர்களுக்கு அந்த குடும்பங்களுக்கு 42 பேரோ என்னவோ மரணம் அடைஞ்சாங்க, 31 பேருக்கு வேலை கொடுத்தாங்க. அதை கொடுத்து இதை பொதுநலன் வழக்குன்னு யார் போட்ட? திமுக போடலைங்க, நாம் தமிழர் கட்சி போட்டாங்க. இப்போ அவங்க எப்படின்னா அவுட் சோர்சிங் பண்ணிடுறாங்க. திமுக வந்து சில விஷயங்கள் மக்கள் மத்தியில் ரொம்ப அவமானமாகிடும், கெட்ட பேர் வரும் அப்படின்னா அந்த மாதிரியான அக்லி அண்ட் ஆக்வர்ட் திங்ஸை பார்ட்டிஸ் கிட்ட கொடுத்து. ஆமாம், நீங்கள் சொன்னீங்க, ரொம்ப சின்னதாக சொல்கிறீங்க, ஜென்சி ஆட்கள் அப்படின்லாம் சொல்கிறீங்க. பார்ட்டியே அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நாம் தமிழர் கட்சி வந்து கேஸ் போட்டு அதை வந்து நிறுத்திட்டாங்க, அந்த ஆணையை வந்து செல்லாதுன்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு இதில் எந்த பாதிப்பும் இல்லை. இப்போ யாராவது எதிர்க்கணுன்னா யார் எதிர்க்கணுன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க பாருங்கள், இந்த கியூ, அவங்க தான் எதிர்பார்க்கணும். எங்கள் அப்பா இறந்துட்டார் அரசு வேலையிலேருந்து, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, நாங்கள் 4 வருஷமாக காத்துட்ருக்கோம், சுமார் 8000 பேர் இருக்காங்கன்றாங்க தமிழ்நாடு பூரா, டு கெட் கம்பேஷனேட் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது செப்டம்பர் 27 இறந்தவங்களுக்கு டக்குன்னு நீங்கள் ஜூலையிலே வேலை கொடுக்குறீங்கன்னா நாங்கள் 5 வருஷமாக காத்துட்ருக்கோமேன்ற அவங்க கோரிக்கையை வச்சா அது நியாயம். ஆனால் அவங்க கோர்ட்டுக்கு போல அவங்க எதிர்க்கல. அதே போல் இளைஞர்கள் மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து பப்ளிக் சர்வீஸ் தயார் பண்ணி வருஷ கணக்கில் படித்து அவங்க சொல்லலாம் எங்கள் வேக்கன்சியெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கம்மியாகிடும் இல்லைன்னு. ஸோ இவங்க 2 பேரை எதிர்ப்பதற்கு நியாயம் இருக்குது, ஆனால் யாரும் எதிர்க்கல. ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி இதை எதிர்க்குது அப்படின்னா இது திமுகவினுடைய வேலை தான். சில நேஸ்டி வேலையெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, வேறு ஆள்கிட்ட செய்ய சொல்லுப்பா, என் பேர் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். இந்த ரவுடிங்க கிட்டலாம் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க சில விஷயங்களை. அதை மாதிரி தான் இந்த திமுக வந்து இப்போ நாம் தமிழர் கட்சியை ஒரு அவுட் சோர்சிங் ஏஜென்சியாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதனால் இந்த ஜென்சிலாம் சும்மா யூடியூப் சேனல்லாம் அரசியல் கட்சிகளையே பயன்படுத்துகிறாங்க. நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் சொன்னது ரொம்ப ஸ்மால், நான் சொல்கிறதெல்லாம் பிக் பிக். இப்போ விசிகா இருக்குல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதனுடைய அமைச்சர் ஒருத்தர், அதாவது அவனுடைய எம்எல்ஏ ஒருத்தர் அமைச்சராக இருக்கார், வன்னியரசு. அவங்க வந்து தாவேக ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. எதுக்காக ஆதரவு கொடுக்குறாங்க? பாஜக ஆட்சி வந்துடக்கூடாது, மறைமுகமாக அமித்ஷா ஆட்சி வந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லி திமுக கூட்டணியில் இருந்து அவங்க வெளியே வந்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த முதன்மை செயலாளர்னு ஒருத்தர் இருக்கார்ல, ஆலூர் ஷாநவாஸ், அவர் தொலைக்காட்சியில் நேரலையில் பேசுகிறாரு, தொடர்ந்து காணொலி போட்டுட்ருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, இன்று தமிழ்நாட்டில் நடக்கிறது தாவேக ஆட்சி இல்லை, மறைமுக பாஜக ஆட்சி தான் நடக்குதுன்றார். சரி, 2ல் 1 தான் உண்மையாக இருக்க முடியும். ஒன்று வன்னியரசு பேசுகிறது, இல்லை ஷானவாஸ் பேசுகிறது. இல்லை வன்னியர் ஷாநவாஸ் தான் பேசுகிறாரு. நேற்று பார்த்தீங்கல்ல, நேற்று முந்தானாலோ ஐயா நல்லக்கண்ணுடைய சிலையை உதயநிதி ஸ்டாலினும் வீரபாண்டியனும் சேர்ந்து திறக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் எவ்வளோ பெரிய தியாகி, அவருடைய பொற்கரங்களால் ஐயா நல்லக்கண்ணு அவர் ஒரு தியாகசீலர், வேறு ஆளே கிடைக்கல கம்யூனிஸ்டுகளுக்கு. கேவலமாக இருக்குது. அதாவது தே ஆர் ஹியர் நெய்தர் ஹியர் நார் தேர், அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லைன்ற மாதிரி நிற்கிறாங்க. இது ரொம்ப நாளைக்கு இந்த ட்ராமா ஓடாதுங்க சார். அதாவது நம்ம டிஎம்கே ஆட்சியில் எவ்வளவோ, அதாவது ஊழலின் உச்சத்தை பார்த்துருக்கோம், அநியாயங்களை பார்த்துருக்கோம். என்னன்னா இப்படி பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு மக்கள் கருத்தை தான் நான் இங்கே முன்வைக்கிறேன். அப்போலாம் வாயை திறக்காத டைரக்டர்ஸ் வெற்றிமாறன், நம்மளுடைய பாரஞ்சித்து, ஏன் சார் இப்போ வந்து மேலே போட்டு பேசுகிறாங்க? என்ன காரணம் சார்? சார் 2 விஷயம் சார். ஒன்று வந்துங்க, திரை உலகிலேருந்து விஜய் வந்து எம்ஜிஆர் சாதனையை முறியடித்து எடுத்த எடுப்புலேயே 35% ஓட்டை தன்னந்தனியாக பெற்றுட்டார், முதல்வராகவும் உட்காந்துட்டார். இது பல பேருக்கு பொறாமை, பொச்சரிப்பு, வயிற்றெரிச்சல் இப்படி அடிக்கிட்டே போகலாம். திரை உலகில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றுக்க முடியல, ஜீரணிக்க முடியல. ஏன்னா அவங்கெல்லாம் திமுக தான் ஜெயிக்கும்னு நம்பிட்டு இருந்தாங்க. திமுக தான் அடுத்த முறையும் ஆட்சிக்கு வரப்போகுது, 2.0 டிராவிடியன் மாடல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த நினப்பில் மண்ணை விழுந்து கொளத்தூரில் கொத்து பரோட்டா போட்டு ஸ்டாலின் எம்எல்ஏவை கூட ஆக முடியலன்றது அந்த அதிர்ச்சியிலேருந்து அவங்க மீளலை.
ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு இனம் தெரியாத வன்மத்தை வெளியே கட்டிகிட்டு இருக்காங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த 2017 நீட் தேர்வுகள் நடந்துகிட்ருக்குங்க இந்தியாவில், தமிழ்நாட்டிலையும் பல பேர் இறந்துருக்காங்க. அனிதா ஒரு முக்கியமான ஒரு பேராக மாறிச்சிங்க. அது ஒரு சிம்பிள் ஆச்சு நீட் எதிர்ப்புக்கு. அனிதா வீட்டுக்கு அன்னைக்கு போனவர் ஃபஸ்ட்டு விஜய் தான். விஜய் அப்போ அரசியல் கட்சியும் ஆரம்பிக்கல, ஒன்றுமே இல்லை, ஒரு மனிதாபிமானம் நீட் எதிர்ப்பு அப்படின்னு போனவர். அப்புறம் அவர் அந்த விருது வழங்கும் விழாக்களில் அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே நீட் எதிர்ப்பை பற்றி நிறைய பேசியிருக்காரு. ஸோ அவருடைய நீட் எதிர்ப்பு என்பது அது வந்து ஒரு சுயநலமற்றது, பொது நலத்துக்கானது. ஆனால் இந்த வெற்றிமாறன் இந்த டைரக்டர்லாம் போய் உக்காந்தாங்களே இந்த பாலன் இல்லத்தில், கரப்பாம்பூச்சி, நான் பேசுகிறேன் அதை பற்றி, அந்த போராட்டத்தில் உட்காந்தவங்க நீட்டு எதிர்ப்புன்னு சொல்லி உக்காந்தாங்க. ஆனால் 2021 26 வரைக்கும் ஏன் அமைதியாக இருந்தாங்க? திமுக ஆட்சியில் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் எப்படின்னா, யார் ஆட்சியில் இருக்கிறாங்க, நமக்கு வேண்டாத ஆட்சியில் இருக்கான்னா அப்பாமே நக்கீரன், கோபால், என் ராம், பத்திரிகையாளர்கள் அமைதியாக இருப்பாங்க. ஆனால் ப்ரெஸ் கிளப்ல ஒரு ஃபோட்டோ வந்தது, நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தேன். அதாவது இவங்க எல்லாருமே இந்த 5 வருஷத்தில் ஏன் அமைதியாக ஆயிட்டாங்க, ஊமையானார்கள், செவிடர்களானார்கள், குருடர்களானார்கள்னா, இன்றைக்கி இயேசு மாதிரி ஒருத்தன் வந்து மந்திரிச்சு விட்டோன்னா எல்லாம் கண்ணு நல்லா தெரியுது, காது நல்லா கேட்குது, நல்லா வாய் பேசுகிறாங்க. ஸோ நான் இன்னொரு போன வாட்டி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், 31 வேக்கன்சி போயிடுது அப்பாவி அரசு பணியில் காத்திருக்கிறவங்களுக்குன்னு அப்படியே முதலை கண்ணீர் வடித்தாங்கள்ல நாம் தமிழர்கள், திமுக எல்லாரும். ஆனால் திமுக ஆட்சியில் ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு விலை போட்டு விற்றாங்க. நான் மொத்தத்தை சொல்ல விரும்பலை. முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் KN நேரு அவர்கள் வசம் இருந்ததில் இடி சொல்லியிருக்கிறது, இடி கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட் சொல்கிறேன், 35 லட்சம் ரூபாய் கொடுத்து 2200 போஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டை ஃபில்அப் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த நல்லவர்கள்லாம் எங்கே போனாங்க வாயை வச்சுட்டு? 35 லட்சம் கோடி நினைக்கிறேன், 850 கோடி ஊழல், சம்திங் லைக் தட். அதில் அப்படியே ஹவாலால் வேறு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த 2200 வேக்கன்சி நியாயமானவர்களுக்கு நேர்மையான வழியில் கிடைச்சிருந்தா நான் சந்தோஷப்படுவேன். 35 லட்ச ரூபா வச்சுருந்தவனுக்கு தான் கிடைச்சிருக்குது. அதுவும் கன்ஃபார்ம் பண்ணுவாங்களாம், பணம் அங்கே டெபாசிட் ஆனால் தான் இவங்களுக்கு ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்களாம். இதெல்லாம் பிடிச்சிருக்காங்க இடியில் கையும் களவுமா. ஆக அப்போ இந்த பொதுநலன் பேசும் நாம் தமிழர் தம்பிகள், வக்கீல்கள்லாம் என்ன பண்ணாங்க? ஸோ இது வந்து செலக்டிவ் அம்னீஷியா தாங்க, வேற ஒன்றும். ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன போது டக்குன்னு அது ஈஸியாக கடந்து போயிட முடியாது சார். அதாவது 35 லட்சம் வச்சிருக்கவங்களுக்கு தான் அந்த வேலை கிடைச்சிருக்கு. நீங்கள் டிகிரி வச்சுருந்தா போதாது. அப்போது ஒரு மாதம் சம்பளம் வந்து எவ்வளோ சார் இருக்கும்? 50,000 இருக்குமா சார்? ஆவரேஜ் 60,000 ரூபாய் இனிஷியலாக அவ்வளோதான் இருக்கும். 50,000 60,000 வச்சுட்டா கூட அவனுக்கு வந்து ஒரு 4 வருஷம் சம்பளம், அதாவது 35 லட்சம் பணம் இல்லாதவனுக்கு அவனோட 4 வருஷம் உழைப்பை ஒருத்தன் அசால்ட்டாக கையில் வச்சுருக்கான் அப்படின்னா அப்போ அவனுக்கு அந்த வேலை ஒன்றும் பெரிய முக்கியம் இல்லை. இஸ் ஹேவிங் மணி. என்ன சார் நீங்கள் இந்த 4 லட்சத்தை சொல்கிறீங்க, 35 லட்சத்தை டெய்லி 100 crores டாஸ்மாகில் மட்டும் டெய்லி 100 crores கல்லா கட்டியிருக்காங்க. இதெல்லாம் வந்துங்க இன்னைக்கு நேற்று அந்த இதில் படித்த போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. யாரோ ஒரு விசாகன் IAS மேனேஜிங் டைரக்டராக இருக்கார், அவர் எதுவுமே முடிவெடுக்க முடியாது. தம்பி ரத்தீஷ்னு ஒருத்தர், அவரை போலீஸ் FIRல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செந்தில் பாலாஜி நெருங்கிய நண்பர், பொலிட்டிக்கல் புரோக்கர்னு சொல்கிறாங்க. ஆனால் அது முழுசாக உண்மை இல்லை, பாதி உண்மை தான். ஏன்னா நமக்கெல்லாம் தெரியும், அந்த வழக்கு நடக்கும்போது லண்டனுக்கு ஓடினார் இரவோடு இரவாக. அது செட்டில் ஆன பிறகு தான் அவர் தோன்றது. அந்த தம்பி ரத்தீஷ் என்பவர் அவர் வந்து திரு உதயநிதி ஸ்டாலினுடைய கண்ணாக காதாக செயல்பட்டவர், குறிஞ்சி இல்லத்திலேயே குடியிருந்தவர், எல்லாமே அவர்தான். உதயநிதி பேசுறது தான், அவர் பேச நினைப்பதெல்லாம் இவர் பேசுவார். டிஜிபி கிட்ட, கமிஷனர் ஆஃப் போலீஸ் கிட்ட, செக்ரட்டரிஸ் கிட்ட. யோசித்து பாருங்கள், விசாகன் இஸ் அன் IAS ஆஃபீஸர், சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஏ பப்ளிக் செக்டார் கம்பெனி கால்டு டாஸ்மாக். அது எந்த பாட்டில் எந்த கம்பெனிலேருந்து வாங்கணும், எவ்வளோ வாங்கணும் அப்படின்னு அவர் வாட்ஸ்அப்பில் இவருக்கு கமெண்ட் கொடுப்பாரு.
அவர் அதை அப்படியே செயல்படுத்துவார்னா, ரத்தீஸ்க்காக அவர் செய்யலை. ரத்தீஸ் பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு, அது இவங்களுக்கெல்லாம் தெரியுது. புரியுதுங்களா? அப்போ இது மாதிரிலாம் கொல்ல அடிச்சிருக்காங்க. நீங்கள் உச்சம்னு சொன்னீங்க, அது கொஞ்சம் கம்மின்னு நான் நினைக்கிறேன். ஸ்கை இஸ் த லிமிட்டு. அதனால தான் பாருங்கள், நேற்று உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மறுக்கப்படுகிறது. திடீர்னு ஆளை காணும் செந்தில் பாலாஜி. மருத்துவமனையில் இருக்காருன்றாங்க, எந்த மருத்துவமனைன்னு தெரியல. டக்குன்னு சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் நாளைக்கே எடுத்துக்கிறோன்றாங்க. ஏன்னா ஒரு சிட்டிங்கு 5 லட்சம் வாங்குற கபில் சிப்பலும் ரஸ்டோகியம் போனால் ஜட்ஜு கூட காசு தான், ஸ்பெஷல் தர்சன். ஒரு சாமானியனுக்கு இப்படி போக முடியுமா? இப்படி என்ன அர்ஜென்ட் இது? அப்படி உடனே எடுத்து இன்றைக்கி தீர்ப்பு. இதில் ஒரு தமாஷ், மோகனான்ற ஒரு ஜட்ஜு அந்த பெஞ்சிலேருந்து தன்னை வந்து விலக்கி கொண்டார்களாம். ஏன்னா கடந்த காலங்களில் செந்தில் பாலாஜிக்கு வழக்கறிஞராக இருந்தாங்களாம். ஸோ பணம் எந்த அளவுக்கு பாஞ்சிருக்குது பார்த்தீங்களா? சுப்ரீம் கோர்ட்டில், ஹைகோர்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஜட்ஜ் ஆகிட்டேன் இப்போது, அதனால் நான் இப்போ இன்னும் நான் அந்த செந்தில் பாலாஜி அந்த கரூர் விஷயத்தை வந்து கையாண்டா அது நல்லா இருக்காது, நீதிபதியாக இருக்கனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாங்க அவங்க ஒரு மொராலிட்டியை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, செந்தில் பாலாஜி கிட்ட காசு வாங்கி அவருக்காக வாதாடுறவங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாகவே இருக்கிறாங்கன்றது நீங்கள் கவனிக்கணும். அதான் என்னுடைய பாயிண்ட்டு. அதெல்லாம் தான், அந்த கனெக்ஷன்லாம் தான் இப்போ அடுத்த நாளே கிடைக்குது பெயில். ஒரு ஹைகோர்ட்டில் சொன்ன மாதிரி சார் நேற்றே போயிட்டாங்க சார். இந்த உயர்நீதிமன்றம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்குன்னா, எனக்கு உண்மையிலே இந்த தீர்ப்பின் மேலே எனக்கு ரொம்ப கோபம் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் என்னென்னா, ஒரு உயர்நீதிமன்றம் இந்த அளவுக்கு போயிருக்கு. உங்களை காவலில் வச்சு போலீஸ் விசாரிக்க வேண்டிய குற்றத்தை தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு முன்ஜாமீன் கொடுக்க தேவையில்லை, கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு. 2 பெய்டு, ஹைலி பெய்டு அட்வொகேட்ஸை வைக்கிறாரு. சுப்ரீம் கோர்ட்டு பாஸ்போர்ட்டை ஒப்படைங்க, இருங்க பரவாயில்ல, முன்ஜாமீன் மட்டும் இல்லை, அவரை கைது செய்யக்கூடாது என்று உத்தரவு போட்டிருக்கு. இது சட்டம் எல்லோருக்கும் சமம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ரூல் ஆஃப் லா என்பதெல்லாம் கேலி கூத்தாயிட்டு இருக்கு. டிஎம்கே பிஜேபி அது எனக்கு தெரியாது. அது வெறும் டிஎம்கே பிஜேபி பொலிட்டிக்கலா இல்லை பைசாவா இல்லை எல்லாம் சேர்ந்து எல்லாம் இருக்கலாம், காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ். சார், அதாவது கடனை குறைக்க நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்கள் நெக்ஸ்ட் ஒரு மாஸ்டர் பிளான் தான் வச்சிருக்காரா? என்ன யோசிப்பார்? ஹவு திஸ் கோயிங் டு பி ஹேப்பன் சார்? ஏன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை, ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருக்காரு பார்த்தீங்களா, மான்டேக் சிங் ஆலுவாலியா தலைமையில் பொருளாதார நிபுணர்கள். அவர் மிகப்பெரிய பொருளாதார ஆளுமைங்க. டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய சிஷ்யர் மாதிரி தான் இவர். ரிசர்வ் பேங்க் கவர்னரெல்லாம் இருந்தவர், நிதித்துறை செயலாளராக ஒன்றிய அரசில் பணியாற்றியவர், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஏபிள் எக்கனாமிஸ்ட். ஸோ அவரை வந்து இவர் ஒரு தலைவராக போட்டு ஆக்மெண்டேஷன், மாநில அரசின் நிதி ஆதாரத்தை அதிகரிப்பது, வருவாயை அதிகரிப்பது, அதுக்காக பிரமாதமான, அதாவது தமிழ்நாட்டின் இந்த பிரச்சனை தீர்ந்தா போதும். இது 1924 ஏற்பட்ட பிரச்சனைங்க. 50 வருஷம் உடன்பாடு போட்டாங்களே, 74 அதை ரினியூ பண்ணியிருக்கணும். யார் ரினியூ பண்ணல? ஹூ ஃபெயில் டு ரினியூ தட் அக்கார்ட்? யார் அப்போ சீஃப் மினிஸ்டரு? கருணாநிதி தான். இப்போ இதெல்லாம் நோண்டோம்னு வச்சுங்க, கச்சத்தீவை ஒப்படைக்கும் போது யார் சீஃப் மினிஸ்டர்? கருணாநிதி தான். இது ஏதோ மே 10ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனைலாம் உருவான மாதிரி பேசுகிறாங்களே, எனக்கு அதுதான் சிரிப்பாக இருக்குது. மக்கள் என்ன மடையர்களா? அவங்களுக்கு தெரியாதா இது எவ்வளோ முதல்வர்களை பார்த்துருக்குது, இது எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம் நடந்திருக்குது, தமிழர்கள் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க கர்நாடகா? ஆமாம் சார், எவ்வளோ போராட்டம் நடந்திருக்கு சொன்ன மாதிரி சார். கர்நாடகாவில் தமிழர்கள் எவ்வளோ வீடு வாசலை இழந்திருக்காங்க. யாரோ ஒருத்தர் சொன்னார், அந்த கேபிஎன் பஸ் சர்வீஸ் இருக்கார்ல, கேபி நடராஜன், கேபிஎன் அந்த டூரிஸ்ட் பஸ்ஸு 142 பஸ்ஸை எரிச்சிட்டாங்களாம் கர்நாடகாவில். அந்த அளவுக்கு வன்மம், அந்த அளவுக்கு எதிர்ப்பு. அதனால் இதை வந்து பேசிஃபை பண்ணோம், இதை வந்து அப்படியே சுமூகமாக்கணும், அதுதான் நம்ம செய்யணுமே தவிர நம்மளும் வாங்க சண்டைக்கு வாங்கன்னா இது சரியான வழி இல்லை. இட் நாட் ஒர்க் தட் வே இந்த விஷயத்தில். அது மட்டும் இல்லை, விஜயினுடைய டெம்பரமெண்ட் நமக்கு தெரியும், நோ கான்ஃபரன்டேஷன் வித் எனிபடி. சார் பிரச்சனை என்ன தெரியுமா சார்? காமாக கம்போஸ்டாக இருக்கார் சார் அவர்.
அவர் காமா கம்போஸ் ஆகு வேலைகள் பயங்கரமாக நடந்துகிட்டே இருக்குது. இவனுக்கு பொறுக்கல சார். ஆமாம், அதனால தான் இவங்களுக்கு 6 மாதத்தில் தேர்தல் வரும், 3 மாதம் தாங்காது, இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க சார். அடுத்ததாக நெக்ஸ்ட் நம்ம சிஎம் விஜயோடைய ஆக்ஷன் எடுக்க போகிற டார்கெட் இந்த லிஸ்ட்டு சார். எம்எல்ஏ அது ரொம்ப முக்கியமான. நம்ம வந்து நிறைய பேர் தட்டி விட்டே போகிறாங்க. ஆனால் நிறைய நாங்கள் என்ன பேச்சு அடிப்படுதுன்னா சார், நிறைய இடங்களில் எம்எல்ஏலாம் வந்து பார்த்திங்கன்னா தலைவரோட பேச்சை மீறி செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ளேயே இருக்குது. கட்சி அவங்கள வார்ன் பண்ணிக்கிட்டே இருக்கின்றனால மாவட்ட செயலாளர்கள் பல பேர் பல இடத்துல உண்மையாகவே காசு கேட்குறாங்க, கமிஷன் கேட்குறாங்க அப்படின்னு நம்மளுக்கும் தகவல் வருது சார். இது உண்மை. இது வந்து எப்படின்னா இன்னும் அதாவது ப்ரூஃப் இல்லை, ஆனால் அதாவது சார் இவங்க கேட்குறாங்கன்னு நம்மகிட்டே சொல்கிறாங்க. எனக்கும் காதில் தகவல் வருது. ஸோ அதாவது வழக்கறிஞர்கள் நியமனத்திலிருந்து எல்லாத்துலேயும் காசு வாங்குறாங்கன்ட்டு. பட்டு நான் இது வந்து விஜய் சார் மேலே தப்பு கிடையாது. இல்லை விஜய் சாருக்கு இருக்கக்கூடிய அந்த லாஃப்டி ஐடியா, அவருடைய அந்த நல்ல எண்ணம், அவருடைய அந்த நோ கரப்ஷன்றது பர்குலேட் ஆகல எல்லாருக்கும். இல்லை அந்த கட்சி லெவலில் வந்து நிர்வாகிகள் அதான் சார் அவர் தமிழ்நாடை பார்த்துட்டு இருக்காரு சார். சார் அது கட்சியே இல்லை சார், இப்போ தான் சார் அது கட்சியாக வரப்போகுது. அது ப்ராப்ளம் தான். அதாவது அவங்கெல்லாம் வந்து அரசியல்வாதிகளாக ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் திரட்டப்பட்டவர்கள் அல்ல. விஜய் என்ற ஒரு மேலே இருக்கிற பாசத்தால், அன்பால், அபிமானத்தால் எல்லாம் ஒன்று தான் ஓட்டு. ஆமாம், பின்ன வேற யார் மூஞ்சிக்கு ஓட்டு? என்ன சார் நீங்கள் எம்எல்ஏ யாருன்னே தெரியாது எவனோ சார். இப்போ அந்த எம்எல்ஏலாம் மாற்ற போகிறாங்க, அந்த பிளான் வச்சுருக்காரு. மினிஸ்டர்ஸோட போர்ட்ஃபோலியோலாம் மாறுது அப்படின்னா சொன்னாங்க. உங்களுக்கு தகவல் ஏதாவது வந்ததா சார்? எனக்கு ஒரு தகவலும் இல்லை. இந்த மாதிரி காற்றில் வரக்கூடிய செய்திகள்னால் சில அமைச்சர்கள், குறிப்பாக 1, 2, 3 அமைச்சர்கள் மேலே திருப்தி இல்லை, அதிருப்தியாக இருக்குது. அவர் வார்ன் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் கேபினெட் கூட்டத்தில் அட்வைஸ் கொடுத்தாரா எல்லாருக்கும், நம்ம ஆட்சிக்கு வந்திருக்கோம், மக்களுக்கு நல்லது செய்யணும், ரொம்ப பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேபினெட்னா அட்வைஸ் கொடுத்தாராம். செகண்ட் கேபினெட் மீட்டிங் நடந்தது, அதில் வார்னிங் கொடுத்தாராம். அதிகாரிகள்லாம் கொஞ்சம் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு நல்ல ட்ரெஸ்ஸிங் டவுன் பண்ணியிருக்காரு. இனிமேல் யாராவது பேர் வந்ததுன்னா தொலைச்சிருவேன், நான் தூக்கிடுவேன். அது எனக்கு நெருக்கமான ஆள், 30 வருஷம் பழக்கமான ஆள், 40 வருஷம் என் கூட நெருக்கமா இரு, ஆனா மினிஸ்டரா இருக்காத. ஆமா, நெருக்கமா இரு, ஆமா, பதவியில் தொடர முடியாது என்று ரொம்ப சிவியரா வார்ன் பண்ணியிருக்காராம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாற்றங்கள் தெரியுது. அதாவது அமைச்சர்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ரீல்ஸ் மட்டும் இல்லை, அவங்களுடைய பிஹேவியர், பிரஸ்கா போயிட்டு வளர்றது, இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சிடிஆர் நிர்மல்குமார் தான் சார் பேசுறாரு. ஆமா, அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனா கவர்மெண்ட் சார்பா அவர் தான் பேசுறாரு. இந்த ரமேஷ் கொஞ்சம் பேசுறாரு, அறநிலையத்துறை அமைச்சர். மற்றவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க. ராஜ்மோகன் அவருக்கு சொல்லவே வேணாம், அவர் கரெக்டாக பேசுகிறாரு. மற்றவங்கெல்லாம் பேசாமல் இருங்கன்னு சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரில. ஆனால் அடுத்த கட்டம் இருக்குல்ல கட்சி, நான் கூட ட்விட்டரில் ஒன்று போட்டேன். இது வரைக்கும் நான் சாரை வந்து டேக் பண்ணதே இல்லை, சிஎம் சாரை நான் ஒரு டேக் பண்ணியே போட்டேன். 2 மாத ஆட்சி சிறப்பாக இருக்குது, மக்கள் பாராட்டுகிறார்கள், மனம் மகிழ்கிறது. ஆனால் தாவேகா கட்சியை அப்படியே அனாதையா விட்டுட்டீங்க, தூங்கி வழியுது. அதுதான் வெஹிக்கிள், உங்களை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறது. அதுதான் நான் கூட கேட்டேன், ஏன் அது காரணம் கட்சியை விட்டாங்களோ, கட்சி யாரும் கவனிக்கலையோ சார்? இல்ல இது நீங்க சொல்றது ரொம்ப பெர்டினன்ட் பாயிண்ட். மிஸ்டர் விஜய் ஹாஸ் டு டேக் இன்ட்ரெஸ்ட். அதாவது என்னன்னா, அவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சர்ன்றதால ஒரு ஜீலோட வேலை செய்கிறாருங்க. அதுக்காக அவர் வந்து டெய்லி கட்சி ஆஃபீஸுக்கு வந்து அறிவாலயத்துக்கு ஸ்டாலின் வரா மாதிரிலாம் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. ஒரு உரையில் 2 கத்தி இருக்க முடியாது, 2 வேலையை அவங்களால செய்ய முடியாது. அப்படின்னா ஏதாவது ஒரு வேலை கெட்டு போயிடும். அப்போ அரசு வேலையை அவங்கெல்லாம் செய்கிறாங்க வித் ஜீல், வித் மிஷன். ஆனால் கட்சி காலி ஆகிட்டு இருக்கு. கட்சி கேட்பார் இல்லை, கவனிப்பார் இல்லை. அப்போ இந்த பாயிண்ட் அவர் கவனிக்கலைன்னா உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. திமுக அதில் வெல் ஆயில்டு மிஷினரி வச்சுட்டு இருக்கான், ஏராளமான பணம் வச்சுட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் கட்சி, நீங்கள் சொன்ன அந்த ஆட்களும் இருக்காங்க. இன்னும் அந்த கட்சியில் வந்து முழுமையாக இந்த அவருடைய திங்கிங்க்கு அப்படியே வரல. அவருடைய திங்கிங்கை அவர் பண்ணுறாரு, அவருக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க கடைபிடிக்கிறாங்க. ஆனால் கீழே வர வர பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வசூல் வேட்டை நடக்குதுன்றாங்க, டொனேஷன் கலெக்ட் பண்ணுறான்றாங்க. இதெல்லாம் எவ்வளோ வந்து அவர் நாலேஜுக்கு போச்சுன்னா
சீட்டு காலி. பாயிண்ட் சார். பஞ்சாயத்து பிரசிடென்ட் செங்கல்பட்டுல ஆமா, அரசு கட்சி வரைக்கும் பதவியிலேருந்து தூக்கிட்டாரு, அரசும் பண்ணியாச்சு சார். இதில் ஒரு முக்கியமான விஷயம், இப்போது எம்எல்ஏக்கள் வரைக்கும் வந்து நமக்கு இந்த எம்எல்ஏ போஸ்டிங் கிடச்சிச்சா அப்படின்ற ஒரு சந்தோஷம் திருப்தியில் வேலை பார்ப்பாங்க. அந்த எம்எல்ஏக்களே இந்த எம்எல்ஏ பேரத்தில் வந்து பல பேர் அட்வான்ஸ் வாங்கிட்டாங்கன்னு செய்திகள் வந்து யூடியூப்பில் வெளியில் வந்தது. இப்போது ஒரு வட்ட செயலாளருக்கு என்ன பொசிஷன் அவங்களால கொடுக்க முடியும் இப்போ இருக்கிற நிலைமைக்கு? கவுன்சிலர், கரெக்டுங்களா? அதுதான் கொடுக்க முடியும். அப்போது எம்எல்ஏவை பேரம் 50 கோடி 100 கோடி கொடுத்து வாங்குறதுக்கே இவனுங்க ரெடியாக இருக்கானுங்கன்னா, அப்போது ஒரு கவுன்சிலர் ஆக போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 கோடி பேசு, நம்மளுக்கு தேவை தூக்குறோம். இவங்க வந்து உள்ளாட்சி தேர்தலில் நம்ம கவுன்சிலரை வச்சு ஒரு டார்ச்சர் பண்ண வேலையே செய்யவிடக்கூடாது மக்களுக்கு அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு வட்ட செயலாளருக்கு என்ன தான் விசுவாசியாக இருந்தால் அது ஒரு கும்பல் இருக்குது சார். ஆனால் விசுவாசம் இல்லாத புதுசாக கட்சியில் சேர்ந்த மாற்று கட்சியிலேருந்து வந்த செயலாளர்களும் இருக்காங்க, புரிஞ்சுக்கணும் நம்ம. அதாவது வட்ட செயலாளர் சொல்கிறேன். அப்போ நிறைய வாய்ப்பு இல்லை சார் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க வேலை போகிறதுக்கு. கண்டிப்பாக ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் சார், உள்ளாட்சிகளை கைப்பற்றாமல் முழுமையான அந்த கனவு நிறைவேறாது, மக்கள் பணி செய்ய முடியாது. நீங்கள் பாருங்கள், மெட்ராஸ் கார்பரேஷனில் மேயர் பிரியா உட்காந்துக்கிட்டு இந்த கவர்மெண்ட்டுடைய எல்லா விஷயத்துக்கும் அவங்க வந்து எப்படி முட்டுக்கட்டை போடுறாங்க. ஸோ அதனால் உள்ளாட்சி தேர்தல் ஒரு வருஷத்துல வரப்போகுதுங்க. பட் இப்போவே ரெடி ஆகணும்ல. அப்போ கட்சி மிஷினரியை நீங்கள், அதாவது அவர் பந்து பண்ணணும்னு சொல்ல நான், somebody has to take care of the party on a daily basis. ருட்டீனாக நடக்கணும். கட்சி சார்பாக அறிக்கைகள் வரணும், அரசியல் நிகழ்வுகளுக்கு ரியாக்ட் பண்ணணும். இப்போ சிடிஆர் நிர்மல் குமாரே எல்லாத்துக்கும் பண்ணிட்டு இருக்காரு, பார்த்தீங்களா நீங்கள்? அவர் ஈஸ் ஏ மினிஸ்டருங்க, அது முக்கியமான துறை. வன்னி அரசு பாருங்க, அவர் ஒரு மினிஸ்டராக இருக்கும்போது அவர் கட்சி வேலை பண்ணக்கூடாது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, இல்லை இது போனோம், அவர் போகக்கூடாது, இது கர்நாடக முதல்வர் சந்திக்கன்னு ஒரு முதல்வரே இன்னொரு மினிஸ்டர் பேசிகிட்டு இருக்கிறாரு. அதை விசிகா பேசலாம், நிர்வாகி யாராவது பேசலாம், அமைச்சராக இருக்கிறவரே பேசக்கூடாது இல்லை. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு புதுசாக இருக்குதா அதிகாரத்தில் வந்ததுக்கு, இல்லை அவங்களுக்கு இன்னும் பிடிப்படலையான்னு தெரியல. பட் லாட் ஆஃப் திங்ஸ் டு பி இம்ப்ரூவ், நீட்ஸ் டு பி இம்ப்ரூவ். டன் சார், டன் சார். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இடைத்தேர்தலில் வந்து டிஎம்கேவின் வேட்பாளர்களாக வந்து சீமான் ஒரு பேச்சு போச்சு, தெரியுங்களா சார்? டிஎம்கே வேட்பாளரில் பொது வேட்பாளர், காமன் கேண்டிடேட் ரெண்டும் ஒன்று தான் சார். இல்லை அதாவது இல்லை புரியுது, லாஜிக்கலி காமன் வேட்பாளர் டிஎம்கே சப்போர்ட் பண்ணோம், எல்லாம் ஏடிஎம்கேவும் சப்போர்ட் பண்ணோம், எல்லா கட்சியும். யூ கான்ட் term it as a DMK வேட்பாளர், காமன் கேண்டிடேட். அதாவது எல்லா கட்சி ஆதரவையும் வாங்கிறதுக்கு தான். அதுவும் அந்த பேர் என்ன, அம்பாசமுத்திரமா? அதான் சார், அந்த கேள்வி என்னன்னா, இது ரகசிய கூட்டணியா சார்? அதனால தான் அந்த வந்து டிஎம்கே வேட்பாளர் பொது வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இது எப்படியாவது நம்மளால் உள்ளே வர வச்சு டிஎம்கே சார்பாக ஏடிஎம்கே சார்பாக வச்சு செய்யலாம். சூப்பராக ஒரு கேள்வி கேட்பேன், எப்படியாவது ஜெயிக்க வச்சிடணும். ஒரு உடன்பாடுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா மாமா மச்சானா ஒரு பேசிப்பார், எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ உடன்பாடுக்கு வந்துட்டாங்க. பொது வேட்பாளர் என்று சொன்னாலும் கூட இதுக்கு திமுக ரொம்ப ஆர்வமாக இருக்கா சார் அவர் வந்து? ஆமாம், அதாவது வந்து இப்போ சமீப 2-3 நிகழ்வுகளில் ஸ்டாலினும் அவரை சந்திக்கும் போது பாடி லாங்குவேஜ், உதயநிதி ஸ்டாலினும் சீமானம் சந்திக்கும் போது நடக்கிற அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பான் ஹோமி அப்படியே அந்த அளவுக்கு இருக்காங்க. அவங்க மெயின் எதிரியாக இப்போ தாவேக்காவை தான் பார்க்குறாங்க. இப்போ தாவேக்காவை மெயின் எதிரியாக பார்க்குறவங்கலாம் திமுக நண்பர்கள் தானேங்க. அந்த அடிப்படையில் தான் அவங்க ஒன்றா சேர போகிறாங்க. பட் சீமான் எத்தனை பேர் ஆதரவோடு நின்னாலும் தேர மாட்டாருங்க, அது நான் எழுதி கொடுக்குறேன். ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ்னால என்டிகே அழியுதா சார்? ஏன் அழியுது? எங்கே அழிஞ்சது? அது அழிஞ்சது நீங்கள் ஏதோ அது இருந்து அழிஞ்ச மாதிரி. நான் இல்லைன்னு ஏன் சொல்கிறேன்னா, ஒரு மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி. அது வந்து ஒரு 15 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கு, ஒரு 8% ஓட்டை வாங்கியிருக்கு. அந்த கட்சியின் தலைவர் முகம், தாவேக்காவுக்கு எப்படி வந்து விஜய் முகமோ சிம்பலோ, அது மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு சீமான் தான் முகம் சிம்பல்லாம். அவர் இதுவரையில் ஒரு எம்எல்ஏ தேர்தலில் ஜெயிச்சிருக்காரா? சரி, ஜெயிக்கலை, வின்னர் ஆகலைன்னா ரன்னர் ஆகியிருக்காரா? இல்லை, டெபாசிட்டை பறி கொடுத்துருக்கார் சொந்த மாவட்டத்தில் போன தேர்தலில் காரைக்குடியில். அதனால் வந்துங்க he may have some support. அதனால தான் போன கேள்வி, அதான் போன கேள்வி. அதான் மற்ற கட்சிகள் அது கிடைக்காது இவருக்கு. அந்த கட்சிக்காரனே போட மாட்டான்.
சி கட்சி தலைவர்கள் ஒன்றா சேரலாங்க. தொண்டை ரேங்க் அண்ட் ஃபைல் வந்து சீமான் என்னெல்லாம் பேசியிருக்காரு. பெரியார் மண்ணுன்னு சொன்னால் பெரியாரே மண்ணுன்னு சொல்லியிருக்காரு. அப்போது அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகாதுங்க. மேலே பேசிக்கலாம், தலைவர்கள் ஈஸியாக ஒன்றாயிடுவாங்க. ஆனால் கீழே இருக்கிற களத்தில் வேலை செய்கிறவங்க இருக்காங்களா, அவ்வளோ ஈஸியாக அதிமுக திமுகவும் எடப்பாடி எப்படி ஒன்றாயிட்டும் சொல்லுவோம். கீழே கூட பிச்சு போனா பாருங்க, அந்த மாதிரி அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. தற்போதைய டிவிக்கு ஆட்சியில் வந்து ஊழல் ஒழிஞ்சிருக்கா சார்? குறைந்து கொண்டே இருக்கிறது. ஒழிந்துவிடும் என்று நான் நம்புகிறேன் ஒரு சில ஆண்டுகளில். ரைட் சார். சிஎம் விஜய் கிட்ட ஊழல் நடவடிக்கை எடுக்க எந்த மாதிரி எவிடன்ஸ் இருக்குது? அதில் செந்தில் பாலாஜிக்கும் அதாவது செந்தில் பாலாஜிட்ட அவர் எடுக்க போகிற ஆக்ஷன் வந்து என்னவா இருக்கும் சார்? ஏன்னா அவரும் ட்ரை பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவரோட வாய்ஸ் நம்ம பேசிட்டோம். அவரோட வாய்ஸ் இருக்குன்னா என்ன சார் பண்ண போகிறாரு? ஹவு தி அரெஸ்ட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? பிகாஸ் மக்கள் என்ன தெரியுமா கடுப்பாகிறாங்க சார். என்ன தப்பு பண்ணாலும் அவ்வளோதானா, அரெஸ்ட் பண்ண முடியாது, ஜெயிலில் போக முடியாது, தண்டனை கொடுக்க முடியாது, தப்பு பண்ணால் வெளியில் இருப்பான். ஏவா வேலு சிங்கப்பூர் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தார் இல்லைங்களா. நம்ம நாட்டின் சட்டங்கள் சில ரூல் ஆஃப் லா அப்படி தாங்க இருக்கு. நீங்கள் வந்து ஜட்ஜே கண்ணால் பார்த்தாருன்னா கூட இவன் குத்தந்த அதை வச்சு தீர்ப்பு எழுத முடியாது. ஆதாரங்கள் வேணும், ஆவணங்கள் வேணும், சாட்சியங்கள் வேணும். அரசியலில் மாற்றம் வந்து விட்டது, சரிங்களா, பார்த்துட்டோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீதித்துறையிலையும் நம்மளுடைய சிலதெல்லாம் நம்ம அப்போவே அம்பேத்கர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு சார். அந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே இப்படி தான் இருக்கும். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து வி நோ ஹவு திஸ் ஹேப்பன். நீங்கள் சொன்னது கரெக்டான ஒரு உதாரணத்தை கொடுத்தீங்க சார். கண்ணுக்கு நேராக குத்துனதை பார்த்தா கூட ஒரு தீர்ப்பு எழுத முடியாது. தட் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆனஸ்டாக சொல்லுங்கள், எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு. நம்மளுடைய ஓவரால் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய மாற்றப்பட வேண்டும் இன்றைக்கி சூழலில் நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பாக எவ்ரிதிங் நீட்ஸ் மாடிஃபிகேஷன், அப்டேஷனுங்க. இதில் வந்து இதை மாற்ற 110 மேலே மாற்றிருக்காங்களா, அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல கான்ஸ்டியூஷனை. இப்போ கூட ஏதோ 131வது அமெண்ட்மெண்ட் ஏதோ பண்ண போகிறாங்கல்ல, டீலிமிட்டேஷன், பெண்களுக்கு இடஒதுக்கீடு. அதனால் எதையுமே மாறாதது எதுவும் இல்லைங்க. மாற்றம் என்பதை தவிர எதுவும் மாறாதது உலகத்தில் இல்லை. ஆனால் கேர் ஷுட் பி டேக்கன். அந்த ஆன்மா இருக்குல்ல, கான்ஸ்டியூஷனில் இருக்கிற மதச்சார்பற்ற கொள்கை, சமூக நீதி கொள்கை, ரூல் ஆஃப் லா, இப்படிப்பட்ட விஷயங்கள், இந்த விழுமியங்கள் வீணாயிடக்கூடாது. நான் திருத்திரண்டா பேர் வழின்னு சொல்லிட்டு இந்த நாட்டை ஒரு மதவாத நாட்டாகவோ இந்த பாராளுமன்ற நடைமுறையை பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டாகவோ மாற்றினா அது நல்ல மாற்றம் இல்லை. இப்போ ஒரு அரசியல் கட்சிக்கு 2/3 மெஜாரிட்டி மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் இருந்தால் தே கேன் அமெண்ட் த கான்ஸ்டியூஷன். இது ஒரு ஆளுக்கு நாளைக்கு கிடைச்சிடுதுன்னு வச்சுங்க. அப்போ அதுக்காக அவர் இந்து ராஷ்டிரா, இது இந்து நாடு, மற்றவெல்லாம் இந்து மதத்தை சாராதெல்லாம் செகண்ட் கிரேட் சிட்டிசன் சொன்னால் ஒத்துக்க முடியுமா? இதுதான். பல்வேறு விஷயங்களை நம்மோடு பகிர்ந்தமைக்க நன்றி சார். மீண்டும் அடுத்த ஒரு இன்டர்வியூவில் சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ. உறவுகளே, ஒரு சின்ன வேண்டுகோள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய இன்டர்வியூஸும் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கோம். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான். சிபி நவீன், டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்கின் டைம் ஸ்டாக் நிகழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.